வணக்கம். இந்த வீடியோவில் 19/6/2026 சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு முதலமைச்சர் விஜய் ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். என்ன அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது, இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும், அதேபோல் அரசாணையில் வெளியிடக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் என்ன என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசு நிதித்துறை வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறப்பட்டிருப்பதாவது, தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு நிலையான ஓய்வூதிய பலன்களை வழங்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் TAPS கடந்த ஜனவரி மாதம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த திட்டம் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான விரிவான விதிமுறைகள், செயல்பாட்டு வழிகாட்டுதல்கள் மற்றும் நடைமுறைகள் இன்னும் உருவாக்கப்பட்டு வருகிறது. இதனால் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்ட விதிகள் அறிவிக்கப்பட்டு நடைமுறைக்கு வரும் வரையில் இடைக்கால ஏற்பாடாக மாதாந்திர வாழ்வாதார தொகை வழங்க அரசு முடிவு செய்திருக்கிறது. அதன்படி கடந்த 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு முறையான பணியில் சேர்ந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் CPSல் இடம்பெற்றுள்ள அரசு ஊழியர்கள் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு குறைந்தது 10 ஆண்டுகள் பணிபுரிந்து வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற்றவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவார்கள். அவர்களுக்கு கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியத்தின் 30% அல்லது ரூபாய் 10,000 இதில் எது அதிகமானதோ அந்த தொகையுடன் அகவலைப்படி நிவாரணத்தின் 50% சேர்த்து மாதந்தோறும் இடைக்கால தொகை வழங்கப்படும். குடும்பத்தினருக்கு பலன்கள் அதேபோல கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு பணியில் இருக்கும்போது மரணமடையும் அரசு ஊழியர்களின் தகுதியான குடும்ப உறுப்பினர்களுக்கு இடைக்கால குடும்பத் தொகை வழங்கப்படும். இறந்த ஊழியரின் கடைசி அடிப்படை ஊதியத்தின் 30% அல்லது ரூபாய் 10,000 இதில் எது அதிகமாக உள்ளதோ அந்த தொகையுடன் 50% அகவலைப்படி நிவாரணம் சேர்த்து வழங்கப்படும். இடைக்கால தொகை பெற்று வந்த ஓய்வூதியர் பின்னர் மரணமடைந்தால் அவருக்கு வழங்கப்பட்ட இடைக்கால மாதாந்திர தொகையின் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். இந்த இடைக்கால தொகையினை பெற விரும்பும் ஓய்வூதியர்கள் மற்றும் தகுதியான குடும்ப உறுப்பினர்கள் அரசாணை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 60 நாட்களுக்குள் உரிய உறுதிமொழி படிவத்தில் விருப்பம் தெரிவிக்க வேண்டும். இடைக்கால தொகை ஓய்வு பெற்ற அல்லது மரணமடைந்த தேதிக்கு அடுத்த நாளிலிருந்து கணக்கிட்டு வழங்கப்படும் என்று அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த புதிய அரசாணை அறிவிப்பு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.